இந்தியா பாகிஸ்தான் மேலே மிலிட்ரி ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடந்த மே 7ஆம் தேதி இந்தியா அட்டாக் பண்ணதில் பாகிஸ்தானோட முக்கியமான தீவிரவாதிகள்லாம் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட சவப்பெட்டி மேல பாகிஸ்தானோட தேசிய கொடியெல்லாம் போற்றப்பட்டுச்சு. இப்போ அதே பார்த்தீங்கன்னா ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கிட்ட இந்தியா போகுது. நீங்கள் கடந்த அக்டோபர் 2022 தான் பழுப்பு நிற பட்டியலேருந்து பாகிஸ்தான் நீக்கியிருக்காங்க. இந்த பழுப்பு நிற பட்டியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு கொடுக்குற நிதியெல்லாம் இவங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இவங்க வந்துட்டு பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளுக்கு சொர்க்க பூமியை திகழ்கிறது, இவங்க கொடுக்குற பணத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற இதுவே ஒரு சாட்சி ஆகிட்டு. அதனால் கடந்த 2024 பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு $7 பில்லியன் பொருளாதார ரீதியாக மேம்படுத்துறதை பாகிஸ்தான் ஒதுக்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஆதாரபூர்வமாக நிரூபிக்குது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கிட்ட. இது அவங்களே பார்த்தீங்கன்னா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு தான் ஆயிடுச்சு இப்போ பாகிஸ்தானுக்கு. அதே போல் இந்த பழுப்பு நிற பட்டியலில் 2022 தான் நீக்கினாங்க பாகிஸ்தான் பேரை. திரும்ப அவங்க பேர் வராமல்